Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற வலியுறுத்தி முருக பக்தர்கள் பேரவை சார்பில் இன்று மாலை கிரிவலம் நடைபெற இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க இருக்கின்றனர். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வலியுறுத்தி கிரிவலம் இன்று மாலை தொடங்க இருக்கிறது. மாசி மகத்தை ஒட்டி 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் கிரிவலம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இன்று மாலை திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வலியுறுத்தி கிரிவலமானது தொடங்க இருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள், இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர்? வணக்கம் சங்கீதா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி முருக பக்தர்கள் பேரவை சார்பில் இன்று திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கிரிவலத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்று இந்த கிரிவலம் செல்ல இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. இந்த கிரிவலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கிரிவலத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ருத்ராட்சம் வழங்கவும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்துணில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீபம் ஏற்ற வேண்டும் என முருக பக்தர்கள், பாஜக, இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள், திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த அந்த பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்ற வலியுறுத்தி பூர்ணச்சந்திரன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி தனது உயிரை மாய்த்துக் கொண்ட பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினரை சந்தித்து பாரத பிரதமர் அவர்களுக்கு ஆறுதல் என்பதை கூறினார். அதனை தனது உரையில் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்கள். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வந்தது. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் அந்த உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனை நினைவு கூர்ந்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரது குடும்பத்தினை சந்தித்தும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாசி மகம் பௌர்ணமி மாலை சரியாக 5:50 தொடங்குகிறது. நாளை மாலை 6 மணி வரை அந்த பௌர்ணமி என்பது உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு முருக பக்தர்கள் பேரவை சார்பில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய அந்த கிரிவலம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பல்வேறு மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முருக பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்க இருக்கிறார்கள். கிரிவலத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு வழங்குவதற்காக 1 லட்சம் அந்த ருத்ராட்சங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த திருப்பரங்குன்றம் பூர்வீக குடியைச் சேர்ந்த அந்த மக்கள் சார்பிலும் முருக பேரவை சார்பிலும் கிரிவலம் செல்லக்கூடிய மக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உள்ளிட்ட இந்த பிரசாதம் உணவுகள் வழங்கவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சங்கீதா, தற்பொழுதைய கள நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.